Block diagram of UPS. ஒரு UPS னுடைய ஆபரேஷன்ஸை அதனுடைய பிளாக் டயக்ராம் வச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ அதுதான் இந்த டாபிக், பிளாக் டயக்ராம் ஆஃப் UPS. ஸோ டைப்ஸ் ஆஃப் யூபிஎஸ்ல 3 விதமான டைப் பார்த்தோம். ஒரு டைப் வந்து ஆன்லைன் யூபிஎஸ், ஆஃப்லைன் யூபிஎஸ் அண்ட் லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ். இதுல நாம வந்து இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆன்லைன் யூபிஎஸ் தான் நம்ம பிளாக் டயக்ராமுக்கு எடுத்திருக்கோம். ஸோ யூபிஎஸ்னா அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம், ஜெனரல் ஆப்ரேஷன்ஸ். இன் யூபிஎஸ் த ஏசி ஃப்ரம் த மெயின் பவர் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு டிசி. ஸோ மெயின் பவர்ல இருந்து டிசியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்படும், டிரான்ஸ்ஃபார்ம்டு டு ஏசி. In UPS, the AC from the mains power is transformed to DC. This DC is continuously charging the battery. அப்போ ஏசில இருந்து டிசியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்டது கண்டினியூஸா பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டே இருக்கு. The DC output from the battery is fed to inverter that converts it into AC output and supplies to the equipment. இப்ப பேட்டரியில இருக்கக்கூடிய அந்த டிசி இன்வெர்டர்ல போய் இன்வெர்டர்ல எகைன் ஏசியா கன்வெர்ட் பண்ணப்பட்டு அதுதான் அவுட்புட் லோடுக்கு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் இதுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணப்படுகிறது. இன் யூபிஎஸ் தேர் ஆர் 2 பவர் சோர்சஸ். யூபிஎஸ்ல 2 பவர் சோர்ஸ், ஒன்னு பேட்டரி பவர் சோர்ஸ், இன்னொன்னு மெயின் பவர் சோர்ஸ். அப்ப யூபிஎஸ்ல எத்தனை பவர் சோர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அது வந்து 2 பவர் சோர்சஸ், ஒரு பவர் சோர்ஸ் பேட்டரி பவர் சோர்ஸ், இன்னொரு பவர் சோர்ஸ் ஏசி மெயின்ஸ் பவர் சோர்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ஏசி வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணப்படுகிறது, டிசி வந்து பேட்டரியில சார்ஜ் ஆகுது. தென் பேட்டரி வந்து எகைன் டிசி அவுட்புட் பேட்டரியில இருக்கிறது போய் இன்வெர்டர்ல ஏசியா கன்வெர்ட் பண்ணப்பட்டு அவுட்புட்டுக்கு போகும். ஓகே ரைட். இப்போ நம்ம இதனுடைய பிளாக் டயக்ராம் பார்ப்போம். பிளாக் டயக்ராம் ஆஃப் யூபிஎஸ். ஸோ பிளாக் டயக்ராம் பாத்தீங்கன்னா ஏசி மெயின்ஸ் பவர் சப்ளை இங்க வருது, இது ஏசி மெயின்ஸ் பவர் சப்ளை. இந்த இடத்துல ஏசி, இப்ப ஏசிய இந்த ரெக்டிஃபையர் டிசியா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இந்த டிசி தான் இன்வெர்டருக்கும் வருது, அதே சமயம் டிசி பேட்டரிக்கு போகுது. ஸோ ஏசி வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணப்பட்டு ஒன்னு நேரா பேட்டரியை போய் சார்ஜ் பண்ணுது, இன்னொன்னு நேரா இன்வெர்டருக்கு வருது. ஸோ இன்வெர்டர்ல எகைன் இந்த டிசி ஏசியா கன்வெர்ட் ஆகி லோடுக்கு போகுது. லோட் இஸ் நத்திங் பட் கம்ப்யூட்டருக்கு போகுது. ஸோ இந்த பேட்டரியில இருக்க இன்கேஸ் பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த பேட்டரியில இருக்கக்கூடிய டிசி நேரா இன்வெர்டருக்கு போய் இன்வெர்டர்ல ஏசியா கன்வெர்ட் பண்ணப்பட்டு லோடுக்கு போகும். இன்கேஸ் இன்வெர்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்வெர்டர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இன்வெர்டர் இல்ல ஃபெயிலியர், ஏன்னா இன்வெர்டர் கண்டினியூஸா மெயின்ஸ் இருக்கும்பொழுதும் இருக்கு, மெயின்ஸ் ஏசி மெயின்ஸ் சப்ளை ஆஃப் ஆன பிறகும் இருக்குது. அப்ப இன்வெர்டர் வேலை செய்யல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா லோடுக்கு பவர் வேணும் இல்லையா, அப்போ ஒரு ஸ்டாட்டிக் பைபாஸ் சுவிட்ச் இருக்கும், அது வழியா நாம சப்ளைய கொடுத்துக்கலாம். இன்கேஸ் சுவிட்சும் வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க, அப்போ மேனுவலாவே ஒரு பைபாஸ் சுவிட்ச் இருக்கு, அது வழியா நாம எடுத்துக்க முடியும். ஸோ இவ்வளவு சேஃப்டிஸ் இதுல இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் ஒரு செக்ஷனா நம்ம ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபையர் ஸ்டேஜ். ரெக்டிஃபையர் ஸ்டேஜ்ல ஏசி மெயின்ஸ்ல இருந்து வர்ற ஏசி வந்து டிசியா ரெக்டிஃபை பண்ணப்படுது, பயன்படுத்துறது இங்க என்ன, ஜஸ்ட் லைக் தட் ஒரு டையோட் ஆர் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ த ஏசி 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் மெயின் சப்ளை இஸ் given to the rectifier which converts AC into DC. So 230 volt AC 50 வந்து ரெக்டிஃபையருக்கு போயிட்டு அங்க ஏசி டிசியா கன்வெர்ட் பண்ணப்படுகிறது. Then a rectifier is an electrical device that converts alternating current. Alternating current is nothing but AC, which periodically reverse. AC னா என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாறும், இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ். ஓகே. So இந்த AC converted to DC direct current which flows in only one direction. DC இருந்தா என்ன, ஒரே டைரக்ஷன். ஸோ ஏசியா இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டிசியா கன்வெர்ட் பண்ணப்படுகிறது ரெக்டிஃபையர்ல. இந்த ப்ராசஸ்க்கு தான் the process is known as rectification. இந்த ப்ராசஸ்க்கு பேரு
ரெக்டிஃபிகேஷன். ஓகே, இதுதான் இந்த ரெக்டிஃபையர்ல நடக்குது. ஸோ ரெக்டிஃபையர் ஆயிட்டு டிசி நேரா பேட்டரிக்கு போகும், நேரா கீழே இன்வெர்டருக்கு போகும். தென் பேட்டரி இங்க இருந்து இருக்கக்கூடிய ஏசி ரெக்டிஃபை ஆகி டிசில இருந்து எங்க வந்துருச்சு, இப்போ பேட்டரிக்கு வந்துருச்சு. அப்போ பேட்டரியில என்ன நடக்குது? பேட்டரி இஸ் ஏ டிவைஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ். உள்ள என்ன இருக்கு? எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் இருக்கு. which external connections provides to power electrical devices. இதுல இருக்கக்கூடிய பேட்டரியில இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் அவுட்புட் வெளியில வரும். This DC charges the battery and operates an inverter circuit. This DC charges the battery. பேட்டரியில இருக்கக்கூடிய இந்த DC charges தான் இன்வெர்டர் சர்க்யூட்டுக்கு போய் DC ஏசியா கன்வெர்ட் பண்ணப்படுகிறது. தென் இன்வெர்டர், இப்ப இன்வெர்டருக்கு ரெண்டு இன்புட், மெயின் பவர்ல இருந்து ரெக்டிஃபை பண்ணப்பட்ட டிசியும் வரும், பேட்டரியில இருந்து வரும். பவர் இருக்கும்போது இந்த டிசி ஏசியா கன்வெர்ட் ஆகும். பவர் ஃபெயிலியர் டைம்ல பேட்டரியில இருக்கக்கூடிய டிசி ஏசியா இன்வெர்ட் ஆகும். The inverter is an electronic circuit that convert low voltage DC, low voltage DC ல இருந்து high voltage ஏசியா கன்வெர்ட் ஆகும். எவ்வளவு வோல்டேஜ்? 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் and feeds it to the load. இங்க low voltage DC high voltage AC அதாவது 230 வோல்ட் 50 AC கன்வெர்ட் பண்ணப்பட்டு லோடுக்கு போய்டும். இதுதான் லோட். then அந்த லோடுக்கு வர்றது the main power AC is supplied to the inverter and it is transformed into DC simultaneously which keeps charging the battery continuously. இந்த AC வந்து இன்வெர்டருக்கு வரக்கூடியது டிசியா ரெக்டிஃபை ஆயிட்டு நேரா இன்வெர்டருக்கு வருது. அட் த சேம் டைம் பேட்டரிக்கும் அந்த டிசி போயிட்டு பேட்டரியை சார்ஜ் பண்ணுது. There is a sensor and relay structure that always monitors the on or off status of the main supply. இதுல ஒரு STS இருக்கும், ஸ்டாட்டிக் டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச். இந்த ஸ்டாட்டிக் டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச் என்ன பண்ணும்னா, இந்த சென்சார் ஒன்று இருக்கும், அந்த சென்சார் ஏசி மவுண்ட் மெயின் சப்ளை இருக்கா இல்லையான்றது சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏசி மெயின் சப்ளை இருந்தா ரெக்டிஃபைல இருந்து வர டிசியை இன்வெர்ட் பண்ணி தரும். ஏசி மெயின் சப்ளை இல்லைன்னா பேட்டரியில இருக்கக்கூடிய டிசியை இன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச், எஸ்டிஎஸ். எஸ்டிஎஸ் அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிக் சுவிட்ச், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் சுவிட்ச். தட் மீன்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ன்றது செமிகண்டக்டர் சுவிட்ச்னு சொல்லலாம் அதை. ஸோ எஸ்டிஎஸ் are such electrical devices which are used for very fast switching. Semiconductor switching ங்கிறதுனால very fast switching between electrical power. Between electrical power என்னென்ன பவர் இருக்கு? மெயின்ஸ் பவர் இருக்கு, then at the same time battery power இருக்கு. பேட்டரி பவர், மெயின்ஸ் பவர் ரெண்டுக்கும் இடையில சேஞ்ச் ஓவர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். It is used in UPS immediately switch mains power supply to its stored backup power. மெயின் பவர்ல இருந்து ஸ்டோர்டு பேக்கப் பவருக்கு இமிடியேட்டா சுவிட்ச் ஓவர் ஆயிடும். STS perform instantaneous switching operations and thus supply immediate power to load. அப்போ இந்த மாதிரி மெயின்ஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இமிடியேட்டா பேட்டரி சுவிட்ச் ஆகி லோடுக்கு ஃபாஸ்டா பவர் போயிடும். The maximum time taken by the UPS to switch from main power to the battery power is called transfer time. மெயின் பவர்ல இருந்து பேட்டரி பவருக்கு லோடு டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த டைம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் டைம் அல்லது சேஞ்ச் ஓவர் டைம் அல்லது சேஞ்ச் ஓவர் பீரியட், எப்படி வேணா சொல்லலாம். தென் பைபாஸ் சுவிட்ச். இந்த ரெண்டு சுவிட்ச் இருக்கு பாருங்க, பைபாஸ் சுவிட்ச். இது எதுக்காக அப்படின்னா, there is a static bypass switch. ஒரு ஸ்டாட்டிக்காவே பைபாஸ் சுவிட்ச் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல இன்வெர்டர் உள்ள எஸ்டிஎஸ் இது என்ன பண்ணும், மெயின்ஸ் பவர் இருந்தா மெயின்ஸ் பவர்ல இருந்து கொடுக்கும், மெயின்ஸ் பவர் ஃபெயிலியர்னா பேட்டரியில இருந்து கொடுக்கும். அதை ஆப்ரேட் பண்ற செமிகண்டக்டர் சுவிட்ச் எஸ்டிஎஸ். இன்னொரு செமிகண்டக்டர் சுவிட்ச் ஸ்டாட்டிக் பைபாஸ் சுவிட்ச். இந்த அரேஞ்ச்மெண்ட் எதுக்குன்னா, ஸ்டாட்டிக் பைபாஸ் சுவிட்ச் SBS arrangement together with the services switch in its parallel for feeding the load directly by the mains line in the event of inverter failure. திடீர்னு இன்வெர்டர் உள்ள இருக்கக்கூடிய மாஸ்ஃபெட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, உள்ள இருக்கக்கூடிய மாஸ்ஃபெட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ மாஸ்ஃபெட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இன்வெர்டரே வேலை செய்யாது. அப்போ மெயின்ஸ் பவர் இருக்கும் போதும் லோடுக்கு பவர் வராது, பேட்டரி மெயின்ஸ் ஃபெயிலியர் ஆனாலும் பேட்டரியில இருந்து இருக்கிற லோடும் வராது. அப்போ அந்த மாதிரி டைம்ல லோடுக்கு பவர் எல்லாம் போயிடக்கூடாதுக்காக இன்வெர்டர் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சுவிட்ச் ஆன் ஆயிடும். அப்போ இன்வெர்டர் ஃபெயிலியர்னா
இந்த சுவிட்ச் வழியா நேரா லோடுக்கு பவர் வந்துடும். அதுக்காக தான் இந்த ஸ்டாட்டிக் பைபாஸ் சுவிட்ச். Simultaneous failure of the inverter system and mains supply is rare. Mains பவரும் ஃபெயிலியர் ஆகி இந்த மாதிரி வர்றதும் ரொம்ப ரேர். இருந்தாலும் நமக்கு வந்து கம்ப்யூட்டர், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச்லாம் கண்டினியூஸ் பவர் சப்ளை இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்காங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின், இன்கேஸ் இதுவும் ஸ்டாட்டிக் பைபாஸ் இதுன்றதும் ஒரு செமிகண்டக்டர் சுவிட்ச் தானே, இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்ன பண்றது? அப்போதான் மேனுவலாவே ஒரு சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்சை வச்சு நம்ம ஆன் பண்ணி மெயின் பவரை லோடுக்கு கொடுக்க முடியும். ஸோ எல்லா விதத்திலையும் இதுக்கு ஒரு பைபாஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. இதுதான் இதனுடைய ஆப்ரேஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ.